20 days சீரிஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் லெசன் இருக்கக்கூடிய MO3 தான் பார்க்க போகிறோம். ஓவராலாகவே கெமிக்கல் பாண்டிங் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் நீட் கெமிஸ்ட்ரிக்கு. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? அதில் MO3யில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாலிகுல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாண்ட் ஆர்டர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் கூடிய எலக்ட்ரான்ஸ், ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ், இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனை வராங்க. ஓகேவா? அப்போது அதை ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது MO தியரி. MO தியரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அமைப்பு. MO தியரி அப்படிங்கிறத நம்ம மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரின்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரான் அமைப்புன்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு ஆட்டம்க்கு அவங்களுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருப்போம். எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதியிருப்போம். ஒரு அணுனுடைய அணு எண்ணை வச்சுட்டு அவங்களோட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதுவோம். இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே மூலக்கூறாக தான் பார்க்க போகிறோம், மாலிகுலாக தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம வந்து 2 ஆர்டராக பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 16 எலக்ட்ரான்ஸ் பாருங்க, 16 எலக்ட்ரான்ஸை விட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க, என்ன ஆர்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, சிக்மா 2pz. ரொம்ப முக்கியம். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. நெக்ஸ்ட்டு பி ஆர்பிட்டாலுடைய BX, BY, BZ ஆர்பிட்டாலில் BZ ஆர்பிட்டால் வந்திருக்காங்க. சிக்மா 2pz. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா by 2px approximately equal to by 2py. நெக்ஸ்ட் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா by star 2px approximately equal to by star 2py. நெக்ஸ்ட் இந்த சிக்மா 2pz உடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் 2pz வருவாங்க. சிக்மா ஸ்டார் 2pz. சரி, இப்போ நம்ம ஸ்டார் போட்டு நோட் பண்ணியிருக்கோம், ஸ்டார் போடாமல் நோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இவங்க பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள். சரி, இவங்களில் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும் சொல்லி பாருங்கள். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலை விட ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பாருங்க, எனர்ஜி உங்களுக்கு தான் அதிகம். அப்போ பாண்டிங்கை விட 2s, சிக்மா 2s உடைய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலை விட சிக்மா ஸ்டார் 2s அப்படிங்கிறவங்க யார், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருந்திருப்பாங்க. அடுத்து இவங்களோட இவங்களுக்கு எனர்ஜி அதிகம், இவங்களுக்கு எனர்ஜி அதிகம், இவங்களோட இவங்களுக்கு எனர்ஜி அதிகம், இவங்களோட இவங்களுக்கு எனர்ஜி அதிகம். அதாவது நல்லா நோட் பண்ணணும், பிலோ 16 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? பிலோ 16 எலக்ட்ரான் இருந்தால் நம்ம இந்த ஆர்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? அதுவே செகண்ட் ஆர்டர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா above 16 எலக்ட்ரான் பிளஸ் above 16 எலக்ட்ரான், 16 எலக்ட்ரான் இருந்தாலோ இல்லை 16 எலக்ட்ரானை விட அதிகமாக இருக்கிறப்பையோ நம்ம வந்து 2வது ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் பாருங்க என்ன வருவாங்கன்னா, செகண்ட் ஆர்டர் பாருங்க, சிக்மா 1s, சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. நெக்ஸ்ட் இங்கே யார் வந்திருக்காங்க பாருங்க, இந்த சேம் இந்த 4 ஆர்பிட்டால்ஸ், 4 ஆர்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. 5th ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்மா 2pz வந்திருக்காங்களா. இங்கே யார் வருவாங்கன்னா, எப்போனா பாருங்க என்ன கான்செப்ட் பார்க்குறோம், எபோ 16 எலக்ட்ரான்ஸ். இது வந்து இங்கே எபோன்னு வச்சுக்கோங்க. எபோ 16 எலக்ட்ரான்ஸ் வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா 16 எலக்ட்ரான்ஸ்
அண்ட் above 16 எலக்ட்ரான் 16 எலக்ட்ரானோ 16 விட அதிகமாக வந்தாங்க அப்படின்னா இந்த 4 ஆர்பிட்டால் சேம் ஒரே மாதிரி வந்துட்டாங்க. ஓகேவா, சிக்மா ஸ்டார் 2s வரைக்கும். அடுத்தது இந்த சிக்மா 2pz வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுவாங்க, இவங்க முன்னாடி வந்துடுவாங்க. இப்போ நம்ம என்ன வருவாங்கன்னா பாருங்க, பை 2px ஈக்குவல் டு பை 2py பை 2py. நெக்ஸ்ட் தான் வருவாங்கன்னா சிக்மா 2pz. நெக்ஸ்ட் இயர் வருவாங்க பாருங்க, எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல வந்துருவாங்க. இங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆகிறாங்க. சிக்மா 2pz பின்னாடி போகிறாங்க, இவங்க முன்னாடி வராங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்துருவாங்க பாருங்க, பை ஸ்டார் 2px அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சிக்மா ஸ்டார் 2pz வந்துருவாங்க. அப்போ யாருக்கு எனர்ஜி அதிகம் பாருங்கள், இந்த ஆர்டரில் வருவாங்க. ரொம்ப முக்கியம், இதுலேருந்தே நமக்கு கொஷின் இருக்குது, மாடல் கொஷின் நமக்கு இருக்குது. ஓகேவா, ஏதாவது ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அந்த மாலிகுலுடைய இன்க்ரீசிங் ஆர்டர், கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர், கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர்னு கொஷின் கேட்பாங்க. அப்போது 16 பிலோ 16 எலக்ட்ரான் 16 விட கம்மியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய மாலிகுல்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை அயான்ஸ் வந்தாங்கன்னா, நம்ம இந்த ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். 16 எலக்ட்ரானோ 16 விட அதிகமாக இருந்தாலும் இந்த ஆர்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன ஒரு சேஞ்ச் தான். சிக்மா 2pz முன்னாடி இருக்காங்க, 16 விட கம்மியாக இருந்தாங்கன்னா, அதிகமாகிறப்போ சிக்மா 2pz பின்னாடி இருக்க போகிறாங்க. பாருங்க, பின்னாடி வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம மாலிகுல்ஸ் நம்ம ஈஸியாக மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் உங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம பாண்ட் ஆர்டர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இந்த ஆர்டர் நம்ம நீட்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 நான் N2 மாலிகுல் எடுக்கிறேன். N2 மாலிகுல், N2 மூலக்கூறு நாம் எடுக்கிறோம். இந்த N2 மூலக்கூறுடைய பிணைப்பு தரம், அதுக்கப்புறமா அவங்களுடைய காந்தத்தன்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாண்ட் ஆர்டர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா, N2 அப்படிங்கிறப்போ 2 நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆனவங்க தான் யார், N2 மாலிகுல். அப்போ ஒரு நைட்ரஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நைட்ரஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா, இன்னொரு நைட்ரஜன் ஆட்டமும் 7. ஓவரால் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. 14 எலக்ட்ரான்ஸ். 14 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 16ஓட அவங்க வந்து லோயஸ்டாக இருக்கிறாங்களா. அப்போது பிலோ 16 எலக்ட்ரான் இருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணுமா, செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லி நம்ம நோட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ஆர்டரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. நெக்ஸ்ட்டு சிக்மா 2pz அடுத்து பை 2px அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பை 2py. நெக்ஸ்ட் யார் வருவாங்க, என்னுடைய ஆன்டிபாண்டிங் பை ஸ்டார் 2px approximately equal to by star 2py. நெக்ஸ்ட் யார் வருவாங்க, சிக்மா ஸ்டார் 2pz வருவாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாலிகுலுக்கு நம்ம நோட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்மகிட்ட 14 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இந்த 14 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போகிறோம். பாருங்க, எஸ் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுவாங்க. சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுவாங்க. சிக்மா 2sல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுவாங்க. சிக்மா ஸ்டார் 2sல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுவாங்க. பாருங்க 2, 4, 6, 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்க 10th எலக்ட்ரான் இங்கே வந்துருவாங்க. சிக்மா 2pzல 2 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க. இந்த பை 2bx பை 2byல நம்ம ஃபில் பண்ணுறப்போ சிங்கிள் எலக்ட்ரான் தான் நம்ம ஃபில் பண்ணணும். எல்லா ஆர்பிட்டாலையும் நம்ம சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருடைய ஃபேட் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அப்போ பாருங்க 2, 4, 6, 8, 10, 11, 11th, 12th, 13th, 14th எலக்ட்ரான் வந்துருவாங்க. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க. பாருங்க 2, 4, 6, 8, 10, 12, 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிட்டாங்க. அப்போது லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 5-2bx by 2byல ஃபில் ஆகிருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போது இவங்களுடைய பாண்ட் ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாண்ட் ஆர்டர் என்ன ஃபார்ம்ல சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்ட் ஆர்டர், இந்த பாண்ட் ஆர்டர் தான் நம்ம தமிழில் பிணைப்பு தரம் சொல்லுவோம். பிணைப்பு தரம். பிணைப்பு தரம் நம்ம நோட் பண்ணுவோம்.
பாண்ட் ஆர்டர் என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா NB மைனஸ் NA டிவைட் பை 2. NB அப்படிங்கிறது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்ஸ் மைனஸ் NAங்கிறது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்ஸ். அப்போ NB அப்படிங்கிறப்ப என்ன வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்கள், NAங்கிறது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரான்கள் வந்துருவாங்க. அப்போ NB பாருங்க என்ன வருவாங்க, NBங்கிறது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரான்கள். அப்போ ஸ்டார் இல்லாமல் கூடிய பாருங்க 2, 4, 6, 8, 10 வந்துருவாங்க. ஓகேவா, 10 மைனஸ் NA என்ன வருவாங்க, ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் பாருங்க, இங்கே 2, இங்கே வந்து 2, 4. இப்போ 10 மைனஸ் 4 டிவைட் பை 2 வந்துருவாங்க. அப்போ நமக்கு 6 டிவைட் பை 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் வந்து 3 கிடச்சிருவாங்க, 3. அப்போ N2 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான் சிஸ்டம். N2 மாலிகுல் 14 எலக்ட்ரான் சிஸ்டம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாண்ட் ஆர்டர் பிணைப்பு தரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காந்தத்தன்மை நம்ம சொல்லுவோம். காந்தத்தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் எல்லாமே ஃபேட் எலக்ட்ரான்ஸாக இருக்காங்க, யாருமே அன்ஃபேட் எலக்ட்ரானும் இல்லை. எல்லாமே இணையாக்கப்பட்ட எலக்ட்ரான் தான் இருக்காங்க, தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை. அப்போது எல்லாருமே வந்து ஃபேட் எலக்ட்ரானாக இருக்கிறப்போ நம்ம இதை டயா காந்தத்தன்மைன்னு சொல்லுவோம். டயா காந்தத்தன்மை. ஓகேவா, அது தமிழ் நம்ம டயான்னு சொல்லுவோம், டயா காந்தத்தன்மை. இந்த மாதிரி தான் நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பாண்டரை கண்டுபிடிக்கணும். சார் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க. ஓகேவா, இப்போது N2 மாலிகுல் டேட்டா கொடுக்கறது இல்லை. ஓகேவா, N2 மாலிகுல்லையே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா N2 ப்ளஸ் வருவாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ N2 மாலிகுலுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ N2 மாலிகுல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டாங்கன்னா N2 ப்ளஸ் வருவாங்க. 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா N2 2 ப்ளஸ் வருவாங்க. N2 மாலிகுல்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆனாங்கன்னா N2 மைனஸ் வருவாங்க. 2 எலக்ட்ரான் ஆட் ஆனாங்கன்னா N2 2 மைனஸ் வருவாங்க. இந்த மாதிரி மாலிகுல்ஸோடைய N2 மாலிகுல்ஸோடைய அயான்ஸ் கேட்டையான அயன் கொடுத்துட்டு அவங்களுக்கு பாண்ட் ஆர்டரும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, பாண்ட் ஆர்டர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதில் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஓகேவா, அது நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எழுத போகிறேன். அதுக்கப்புறமா சரி ஃபஸ்ட் நம்ம பாண்ட் ஆர்டர் எழுதிடலாம், நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க, இவங்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு N2 மாலிகுல் என்ன பார்த்தோம், பாண்ட் ஆர்டர் 3 பார்த்துக்கிறோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வந்திருக்கு பாருங்கள், டயா மேக்னெட்டிக் வந்திருக்கு. ஓகேவா, நான் டயான்னு போடுறேன், டயா மேக்னெட்டிக். ஓகேவா, அடுத்து N2 ப்ளஸ் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மாலிகுல் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாலும் அவங்க எலக்ட்ரானால் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரான் நீங்கள் லாஸ் பண்ணுறப்போ எங்கே எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட்டில் எங்கே போய் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் நம்ம எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். அப்போ N2லேருந்து இங்கே தான் வந்து பாருங்க by 2py இங்கே தான் எலக்ட்ரான் லாஸ்ட்டாக ஃபில்லாக இருக்குது, இங்கே தான் எலக்ட்ரான் போயிடுவாங்க. அப்போ இந்த 2 என்ன ஆகிடுவாங்க, 1 கன்வெர்ட் ஆகிடுவாங்க. 2 அப்படிங்கிறவங்க 1 நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, அப்போ இங்கே 1 வந்துட்டாங்க அப்படின்னா ஓவராலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தாங்களா, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தாங்களா, இப்போ 9 தான் வருவாங்க. ஓகேவா, இங்கே தான் 1 லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ இவங்க பாருங்கள் ஸ்டார் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலேருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அப்போ 9 மைனஸ் 4 வந்துருவாங்க. 9 மைனஸ் 4 வந்து 5 டிவைட் பை 2 வந்துடும். ஓகேவா, 5 டிவைட் பை 2 நமக்கு வந்துருவாங்க. இது இங்கே கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு 2.5 கிடைக்கும். 2.5 கிடைச்சிருவாங்க. பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிடைக்கும். இப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருந்தாங்களா, ஒரு எலக்ட்ரான் போயிட்டு ஒரு எலக்ட்ரான் தான் வருவாங்க. ஒரு எலக்ட்ரான் வரப்போ ஒரு ஆர்பிட்டாலில் அந்த ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டிவ் ஃபில்ட் ஆகாமல் அன்ஃபேட் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம பாராமேக்னெட்டிக் சொல்லுவோம். அப்போ இவங்க பாராமேக்னெட்டிக்கில் வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு N2 2 ப்ளஸ்ங்கிறப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் ஆக போகிறாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 1 தான் இருக்கும். ஓகேவா, 1 தான் இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆக போது இங்கேருந்து லாஸ் ஆவாங்க. ஓகேவா, அப்போ இங்கே 1 இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. N2 2 ப்ளஸ்ங்கிறப்ப இன்னொரு எலக்ட்ரான் இங்கேருந்து லாஸ் ஆகிடும். அப்போ இங்கே 2 வராது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருப்பாங்க. 2 அன்ஃபேட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, அப்போ டேரெக்டாக இவங்களும் பாராமேக்னெட்டிக் போயிடுவாங்க. N2 2 ப்ளஸ் பாராமேக்னெட்டிக்கு. பாண்ட் ஆர்டர் பார்க்குறப்போ இங்கே 10 வந்தாங்களா,
2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சா, அப்போ 8 வந்துருவாங்க. 8 - 4 4 வந்துருவாங்க. 4 / 2 2 கிடைச்சிரும். பாண்ட் ஆர்டர் வந்து நமக்கு 2.02 கிடைச்சிருவாங்க. சரி, இப்போ N2 மாலிகுல் 3 பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் 2.5 2.0 பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது N2 மாலிகுல்ல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ, ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறப்போ நம்ம N2- சொல்லுவோம். N2-ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், N2 மாலிகுல் என்ன இருந்தாங்க, இங்கே 2 இருந்தாங்க அப்படியே எடுத்துக்க போகிறோம், இங்கே 2 இருந்தாங்க அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அந்த 2 நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம், 2 அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே 16 எலக்ட்ரான் இருக்குது. N2- அப்படிங்கிறப்போ எத்தனை எலக்ட்ரான் வருவாங்க, 15 எலக்ட்ரான்ஸ், 15 எலக்ட்ரான் வந்துருவாங்க. 15 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆக போகிறாங்க. ஏற்கனவே நம்ம 40 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அந்த 15th எலக்ட்ரான் இங்கே வந்து ஆட் ஆவாங்க. 5' 2pxல ஆட் ஆவாங்க. அப்போ பாருங்க, சிங்கிள் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. அப்போ பாராமேக்னெட்டிக் வந்துருவாங்க. பாராமேக்னெட்டிக். அப்போ இவங்களுடைய பாண்ட் ஆர்டர் பார்க்கணும். எங்கே வந்து எலக்ட்ரான் ஆட் இருக்குது பாருங்க, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல 10 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருந்திருக்கும். ஆன்டி பாண்டிங்கில் பாருங்க நமக்கு என்னது, இங்கே 4 இருக்கா, ஏற்கனவே இங்கே பாருங்க 2 + 2 4 ப்ளஸ் இங்கே ஒன்று வந்திருக்கு 5. அப்போ 10 - 5 5 வந்துருவாங்க. 5 / 2 நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 / 2 பாருங்க, 5 / 2 இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 கிடைச்சிருவாங்க. நல்லா செக் பண்ணுங்க. அதாவது எலக்ட்ரான் ஒன்று ஆட் ஆயிருக்கு, எலக்ட்ரான் ஒன்று ஆட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிடைச்சிடும். 2.5 எலக்ட்ரான் ஒன்று ஆட் ஆகுறாங்க. அப்போ நமக்கு 14 + 1 15 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க. ஆட் ஆகிற எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டல் ஆட் ஆகுறாங்க. அப்போது 10 - 5 வந்துருவாங்க. 5 / 2 2.5 கிடைச்சிடும். பாராமேக்னெட்டிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா N2 2- அப்படிங்கிறப்போ இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிடுச்சு, அடுத்த எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ இங்கே வந்து ஆட் ஆகிட்டு ஃபேர் ஆக மாட்டாங்க, இங்கே வந்து ஆட் ஆவாங்க. இப்போவும் பாருங்க, நமக்கு பாராமேக்னெட்டிக் தான் கிடைக்கிறாங்க. பாராமேக்னெட்டிக் கிடைச்சிடும். அப்போது இவங்களுடைய பாண்ட் ஆர்டர் பாருங்களேன், ஆட் ஆன் எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஆட் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், 2 4 1 5 இருக்குது, ப்ளஸ் 6 வந்துடுவாங்க. அப்போ 10 - 6 4 / 2 2 கிடச்சிடும். பாண்ட் ஆர்டர் 2 கிடச்சிடும். ஓகேவா? இதுதான் N2 மாலிகுலுடைய கேட்டைன் அண்ட் ஆனைனுடைய பாண்ட் ஆர்டர்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஷார்ட்கட்டாக இது தெரியுங்க சார், இப்போ வந்து 3 ப்ளஸ் ஆகிறப்போ 0.5 லெஸ் ஆகுறாங்க. ஓகேவா? 3லேருந்து 2.5 வராங்க. இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆகிறப்போ, அதாவது இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிறப்போ இன்னொரு 0.5 லாஸ் ஆகுது, 2.0க்கு போயிட்டாங்க. மைனஸ் ஆகிறப்போ N2லேருந்து N2- வரப்போ 3லேருந்து 0.5க்கு போயிருக்காங்க. 0.5 லாஸ் ஆயிருக்கு. N2 2- போகிறப்போ இன்னொரு 0.5 லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நமக்கு கொஸ்டினில் ஒரு சில டைமு பாண்ட் ஆர்டர் கேட்காம, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேட்காம, இப்போ N2+ மாலிகுல்ல இருக்கக்கூடிய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அப்போது நம்ம இதை கவுண்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா N2+ மாலிகுல் இருக்கக்கூடிய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் யார் யார் அப்படி சொல்லி கேட்கலாம். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் யார் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி மாடல் கொஸ்டின் நமக்கு இருக்குது. அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் யார் யார், N2+ மூலக்கூறில் எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போது நமக்கு இந்த ஆர்டர் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். 16 எலக்ட்ரானை விட கம்மியாக இருந்தாலோ 16 எலக்ட்ரானை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆர்டர் வரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2 O2 மாலிகுல். O2 மாலிகுல் இந்த O2 மாலிகுல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி தான் நமக்கு O2 மாலிகுல் ஃபார்ம் ஆகுறாங்க. ஒன் ஆக்சிஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ ஓவரால் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ். அப்போ 16 எலக்ட்ரான் சிஸ்டம் இவங்க 16 எலக்ட்ரானோ அதை விட அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணும். அப்போ அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. அடுத்தது என்ன வரணும் நமக்கு, by 2bx approximately equal to by 2by. நெக்ஸ்ட்டு சிக்மா 2pz. அடுத்து இவங்களுடைய ஆன்டி பாண்டிங் by ஸ்டார் 2px equal to by ஸ்டார் 2py. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 2pz. இதுதான் இந்த செகண்ட் ஆர்டர். 16 எலக்ட்ரான் வந்தாங்க அப்படின்னா, அப்போது 16 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணலாமா? எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறப்போ பாருங்க, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 வந்துருவாங்க, இங்கே 2. இதுக்குள்ள பாருங்க 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டாங்க.
9 10 11 12 அப்போ 12 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டாங்க. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் 14 எலக்ட்ரான்ஸ், இங்கே 15th 16th எலக்ட்ரான்ஸ். பைஸ்டார் 2pxல 1, பைஸ்டார் 2pyல 1 எலக்ட்ரான் வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ O2 மாலிகுல் அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா O2 மாலிகுல்னா 16 எலக்ட்ரான்ஸ் ஈவன் நம்பர் வந்திருக்கு, அப்போ அவங்க டயாமேக்னெட்டிக் நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது, 2 அன்ஃபேர்டு எலக்ட்ரான் இருப்பாங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. O2 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு டேரக்ட் கொஸ்டின் இருக்குது. அவங்க வந்து பாராமேக்னெட்டிக் நிறைய ஸ்டூடெண்ட் தெரியும். இன்னொன்று எத்தனை அன்ஃபேர்டு எலக்ட்ரான் இருக்குது, ஹவு மெனி அன்ஃபேர்டு எலக்ட்ரான் கேட்பாங்க. அது எந்த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பைஸ்டார் 2px பைஸ்டார் 2py அப்படிங்கிற இந்த 2 ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் தான் அன்ஃபேர்டு எலக்ட்ரான் 2 அன்ஃபேர்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிக்கிறாங்க. அந்த ரீசனால தான் இவங்க பாராமேக்னெட்டிக். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் O2 மாலிகுல் வந்து பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு கேட்கலாம் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு என்ன ரீசன்னால அவங்க பாராமேக்னெட்டிக்னு கேட்கலாம். ஏன்னா 2 அன்ஃபேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எந்தெந்த ஆர்பிட்டால்ஸில் அவங்க அன்ஃபேர்டு எலக்ட்ரான் வச்சுக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்டால்ஸ். அது ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸா இல்லை பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ், 2 எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இருக்கிறாங்க. அந்த ஆர்பிட்டால் 5 ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py அப்படிங்கிற ஆர்பிட்டால். ஓகேவா? அப்போ இவங்க பாரா காந்தத்தன்மை இருக்கிறவங்க யார்? O2. இவருடைய பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கலாமா? உடைய பாண்ட் ஆர்டர் பாருங்கள். பாண்ட் ஆர்டர் நான் B.O போடுறேன். பாண்ட் ஆர்டர் என்ன வருவாங்க? NB மைனஸ் NA டிவைடட் பை 2. பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் எத்தனைன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணணும். ஸ்டார் இல்லாமல் இருக்கக்கூடியது பாண்டிங்கில் பாருங்கள் 2 பாருங்கள் 2 4 6 8 10 இங்கேவா 10 மைனஸ் ஆன்டிபாண்டிங்கில் பாருங்கள் 2 4 இங்கே 2 6 டிவைடட் பை 2. அப்போ 4 டிவைடட் பை 2 அப்போ 2 வந்துருவாங்க. பாண்ட் ஆர்டர் என்ன வந்துருவாங்க? 2. O2 மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் 2. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. காந்தத்தன்மை என்ன வருவாங்க? பாரா காந்தத்தன்மை வராங்க. பாரா காந்தத்தன்மை இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது O2 மூலக்கூறு இல்லாமல் அவங்களுடைய கேட்டையான ஆனியான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன மாலிகுல் பாருங்கள். O2க்கு பார்க்க போகிறோம். O2 ப்ளஸ்ஸுக்கு, அடுத்து O2 2 ப்ளஸ்ஸு, O2 மைனஸ், O2 2 மைனஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். பாண்ட் ஆர்டர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஓகேவா? பாண்ட் ஆர்டர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. பாண்ட் ஆர்டர் இங்கே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ தான் நம்ம O2க்கு பார்த்தோம். பாண்ட் ஆர்டர் என்ன சொல்லி வரும், என்ன வருது பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் 2 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாரா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அடுத்து O2 ப்ளஸ். O2 ப்ளஸ்னா என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆவாங்க. அந்த லாஸ்ட் ஆர்பிட்டால் எங்கள் எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே எந்த ஆர்பிட்டால் ஃபில் ஆகிக்கிறதோ அங்கே அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆக போகிறாங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடுவாங்க. அப்போது பாண்டிங்கில் 10 எலக்ட்ரான்ஸ் தான், ஆன்டி பாண்டிங்கில் 5 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க. அப்போ 10 மைனஸ் 5 டிவைடட் பை 2 2.5 வந்துருவாங்க. பாண்ட் ஆர்டர் என்ன வந்துருவாங்க? 2.5 வந்துருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். N2 மாலிகுல் பார்க்குறப்போ N2க்கு 3 பாண்ட் ஆர்டர் 14 எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகேவா? இங்கே O2க்கு பாண்ட் ஆர்டர் 2, இவங்க 16 எலக்ட்ரான் சிஸ்டம். O2 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுறாங்க. பாண்ட் ஆர்டர் பாருங்க 0.5 இன்க்ரீசஸாக இருக்குது. அதுவே N2 மாலிகுல் பார்க்குறப்போ N2 ப்ளஸ் வரப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிறப்போ பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரீசஸாக இருக்கும். இங்கே இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. சரி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இந்த ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனாலும் இன்னும் ஒரு அன்ஃபேர்டு எலக்ட்ரான் இருக்குது, தனித்த எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. அப்போ திரும்பவும் பாரா மேக்னெட்டிக் தான் வராங்க. பாரா மேக்னெட்டிக். அடுத்து O2 2 ப்ளஸ் அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுவாங்க. அடுத்த ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுவாங்க. இப்போ என்ன காந்தத்தன்மை வருவாங்க பாருங்கள். எல்லா ஆர்பிட்டாலையுமே ஆல் ஆர்பிட்டால்ஸ் வந்து பாருங்கள் ஃபேர்டு எலக்ட்ரான்ஸ், நோ அன்ஃபேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போது இவங்க டயாமேக்னெட்டிக் வந்துடுவாங்க. காந்தத்தன்மை வந்துடுவாங்க. அடுத்தது பாண்ட் ஆர்டர் நம்ம நோட் பண்ணணும். ஆன்டிபாண்டிங்லேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஓவராலாக ஸ்டார்டிங்கில் என்னது ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் 6 இருந்துச்சு, இப்போது 4 தான் இருக்கும். அப்போ 10 மைனஸ் 4 6 வந்துடுவாங்க. 6 டிவைடட் பை 2 3 வந்துடுவாங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் நமக்கு 3 கிடச்சிடும்.
அப்போ O2 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் O2லேருந்து O2 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறப்போ 0.5 பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்குது. இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறப்போ இன்னொரு 0.5 அதிகமாக இருக்குது. 3 வந்திருக்காங்க, பாண்ட் ஆர்டர் 3. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு O2 2 மைனஸ் O2 மைனஸ், அதுக்கப்புறம் O2 2 மைனஸ். O2 மைனஸ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு O2க்கு என்னது, இங்கே 1 எலக்ட்ரான் இருந்தாங்க, அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் பாருங்கள், இங்கே 1 எலக்ட்ரான், இங்கே 1 எலக்ட்ரான் அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அந்த எலக்ட்ரான் அப்படி இது O2 மாலிகுலுக்கு. O2 மைனஸ் அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இந்த BX அப்படிங்கிற 2px ஆர்பிட்டல் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ ப்ளஸ் இன்னொரு எலக்ட்ரான் வர போகிறாங்க. இங்கே தான் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆக போகிறாங்க. O2 மைனஸ்ங்கிற 17th எலக்ட்ரான் இங்கே வர போகிறாங்க. இப்போது இவங்க ஃபேட் ஆகிட்டாங்க, இவங்க அன்ஃபேடாக இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாரா மேக்னெட்டிக்கில் வந்துடுவாங்க. அடுத்து இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். பாண்ட் ஆர்டர் பாருங்கள், பாண்டிங்கில் 10 தான் வந்திருக்கும், ஆன்டி பாண்டிங்கில் 1 எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்குது. அப்போ 7 வந்துடுவாங்க. 10 மைனஸ் 7 3 வந்துடுவாங்க. 3/2 வந்துடும். அப்போ நமக்கு 3/2 கிடச்சிடும். ஏன் நம்ம 3/2 போகிறோம் அப்படின்னா 10 மைனஸ் 7 வராங்க. ஆன்டி பாண்டிங்கில் பாருங்கள் 2 4 6 + 1 7. அப்போ 3/2 வந்துடுவாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு 1.5 கிடச்சிடும். 1.5ல் வந்துடுவாங்க ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியம். O2 மாலிகுலில் பாருங்கள், O2க்கு 2 ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறப்போ 0.5 பாண்ட் ஆர்டர் டிகிரிஸஸ் ஆகிருக்காங்க. அதுவே O2 2 மைனஸ் அப்படிங்கிறப்போ இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆகணும். அந்த எலக்ட்ரான் எங்கே போய் ஆட் ஆவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பைஸ்டார் 2pyல இன்னொரு எலக்ட்ரான் போய் ஆட் ஆக போகிறாங்க. இவங்களும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுடைய எலக்ட்ரான்ஸ் தான். அப்போது O2 அப்படிங்கிறப்போ 10 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்கில் வந்திருந்தாங்க அப்படி. ஓகேவா? அதுவே ஆன்டி பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ 10 மைனஸ் 8 வந்துடுவாங்க. அப்படின்னா வந்துடும் 2 வந்துடும். 2/2 1 வந்துடுவாங்க. பாண்ட் ஆர்டர் என்ன கிடச்சிடும், நமக்கு 1 கிடச்சிடும். பாண்ட் ஆர்டர் 1 வந்துடுவாங்க. அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபேர் ஆகிடுச்சாங்க. இங்கேயும் பாருங்கள், இணை எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க, இணை எலக்ட்ரான். அப்போ இவங்க டயா காந்தத்தன்மையில் வந்துடுவாங்க. டயா காந்தத்தன்மை. அப்போ இந்த O2 மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் லாஸ் ஆக 0.5 அப்படிங்கிற அளவுக்கு அது பிணைப்பு தரம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆக 0.5 அந்த அளவுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க, ரெடியூஸ் ஆகிருக்காங்க. அப்போ 2 2.5 3 ப்ளஸ் வரப்போ மைனஸ் வரப்போ 1.5 1.0 வந்திருக்காங்க. 1.0. சரி, இதுக்கப்புறம் வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, N2 மாலிகுல்ல கேட்ட மாதிரியே இப்போ O2 2+ மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் உடைய எலக்ட்ரான்ஸ் யார், எத்தனை எலக்ட்ரான்ஸ் கேட்கலாம். எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸாக வருவாங்க, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸாக வருவாங்க சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 16 எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. பிலோ 16 எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு CO அண்ட் NO மாலிகுல்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? CO அண்ட் NO மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் 3 பாருங்க. எக்ஸாம்பிள் 3 CO மாலிகுல். CO மாலிகுல் அப்படிங்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகுறாங்க. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகுறாங்க. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8. ஓவரால் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ். ஓவரால் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 14 எலக்ட்ரான்ஸ் வந்துருவாங்க. 14 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாருக்கு 14 எலக்ட்ரான்ஸ் வந்தாங்க? N2 மாலிகுல். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. N2 மாலிகுல்ஸில் 14 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம பார்த்தோம். 14 எலக்ட்ரான்ஸ் சிஸ்டம் தான் பார்த்தோம். அப்போ இந்த CO மாலிகுலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வராங்கன்னு சொல்லி பாருங்கள். 14 எலக்ட்ரான்ஸ் வராங்க. இங்கே 6 + 8 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் வரதுனால இவங்க பாருங்கள் 16 பிலோ 16 எலக்ட்ரானா. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம N2 மாலிகுலுக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணும். அப்போ CO மாலிகுல் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் N2 மாலிகுல். யார் மாதிரி இருப்பாங்க? என்ன மூலக்கூறு மாதிரி இருக்கும்? இந்த CO மூலக்கூறு N2 மூலக்கூறு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ COக்கு என்ன வருவாங்க? பிணைப்பு தரம் 3 வந்துருவாங்க. ஓகேவா? காந்த தன்மை என்ன வந்துடும்? டயா காந்தன்மை வந்துருவாங்க. அப்போ CO ப்ளஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பசங்க? CO நம்ம பார்த்தாச்சு. COக்கு பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துருவாங்க.
ஓகேவா? அடுத்து நம்ம CO ப்ளஸ்ஸுக்கு பார்க்க போகிறோம். CO ப்ளஸ் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அப்போ லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகும். லாஸ் ஆகிறப்போ பாண்ட் ஆர்டர் என்னவா கன்வெர்ட் ஆவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5க்கு போவாங்க. NOக்கு என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே வர போகிறாங்க. சேம் அதே தான். அடுத்தது 2.5 வந்துருவாங்களா? அது CO2 ப்ளஸ் அப்படிங்கிறப்போ 2.0க்கு போயிடுவாங்க. அடுத்தது CO மைனஸ் அப்படிங்கிறப்போ பாண்ட் ஆர்டர் என்ன ஆகும்னா திரும்ப 2.5க்கு வந்துருவாங்க. N2க்கு என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். அடுத்து பாருங்க CO2 மைனஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு திரும்ப என்ன கிடச்சிரும்? 2.0 கிடச்சிருவாங்க. 2.0 கிடச்சிருவாங்க. அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேம் அதே தான் வரும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா N2 மாலிகுலுக்கு என்ன வந்தாங்களா சேம் அதே தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு N2 மாலிகுல் தெரிஞ்சுதாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம CO மாலிகுல் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் NO மாலிகுல் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4 NO மாலிகுல். இந்த NO மூலக்கூறில் இருக்கக்கூடிய 2 ஆட்டம் யாருன்னா நைட்ரஜன் ஆட்டம் ஒருத்தங்க, ஆக்சிஜன் ஆட்டம் ஒருத்தங்க. இந்த நைட்ரஜன் ஆட்டமுடைய அணு எண் எவ்வளோனா அட்டாமிக் நம்பர் 7. ஆக்சிஜன் ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ நமக்கு 15 எலக்ட்ரான் சிஸ்டமில் இவங்க வந்துருவாங்க. 15 எலக்ட்ரான் சிஸ்டம். அப்போ இவங்க ஃபிலோ 16 எலக்ட்ரான் சிஸ்டமில் வந்துருவாங்களா? அப்போ 16 எலக்ட்ரானை விட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்துருவாங்க. இங்கேவா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்துருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நமக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. பிலோ 16 எலக்ட்ரான் அப்படிங்கிறப்போ சிக்மா 2pz வந்துருவாங்க. அடுத்தது by 2px ஈக்குவல் டு by 2py. நெக்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா by ஸ்டார் 2px ஈக்குவல் டு by ஸ்டார் 2py. இவங்களுடைய ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் அடுத்து வந்துருவாங்க. சிக்மா ஸ்டார் 2pz வந்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். மாலிகுலுக்கு நம்ம எழுதக்கூடியது பிலோ 16 எலக்ட்ரான். 16 எலக்ட்ரானை விட கம்மியாக இருந்தாங்களா இந்த ஆர்டர் நமக்கு வந்துடும். NO மாலிகுல் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்மகிட்ட 15 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க 2, இங்கே 2, இங்கே 2 வந்துருவாங்க. இங்கே 2 இதுக்குள்ள 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க 9th 10th இங்கே வந்துருவாங்க. 11th 12th 13th 14th 14 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டாங்க. அப்போ இந்த 15th எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்டார் 2pxல போய் ஃபில் ஆகுறாங்க. 1 எலக்ட்ரான் அன்ஃபேர்ட் எலக்ட்ரானாக இருக்காங்க. ஓகேவா? 1 எலக்ட்ரான் அன்ஃபேர் எலக்ட்ரானாக இருக்கிறதுனால இந்த CO மாலிகுல் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சரி NO மாலிகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம்? பாண்ட் ஆர்டர் இன்னொன்று மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த NO மாலிகுலோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டேட்டா நம்ம சொல்லலாமா? என்ன வரும்? இங்கே பாருங்க 1 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எலக்ட்ரானாக வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போது இவங்க பாரா மேக்னெட்டிக் வந்துருவாங்க. இங்கே NO உடைய பாண்ட் ஆர்டர் பாருங்க. NB மைனஸ் NA டிவைட் பை 2 வருவாங்களா? NB மைனஸ் NA டிவைட் பை 2 பாண்ட் ஆர்டர் ஃபார்முலாவில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாருங்க? 2, 4, 6, 8, 10. 10 மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் பாருங்க 2, 4 ப்ளஸ் 1, 5 டிவைட் பை 2. அப்போ நமக்கு 5 டிவைட் பை 2 கிடைக்கும். 2.5 கிடைச்சிடும். பாண்ட் ஆர்டர் வந்து பாருங்க 2.5 கிடைக்குது. 2.5 கிடைச்சிருக்கு. அதுவே நம்ம NO பாருங்க NO ப்ளஸ் நம்ம போட போகிறோம். அடுத்தது NO ப்ளஸ் NO ப்ளஸ் NO2 ப்ளஸ் NO மைனஸ் வேணா எக்ஸ்ட்ராவாக நம்ம NO2 மைனஸ் எடுத்துக்கலாம். NO2 மைனஸ் அடுத்து NO ப்ளஸ் அப்படிங்கிறப்போ என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்க. NO ப்ளஸ் அப்படிங்கிறப்போ எலக்ட்ரான் என்ன ஆகணும்? லாஸ் ஆகணும். இந்த எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிடுவாங்களா? அப்போ ஆன்டிபாண்டிகள் லாஸ் ஆகிருக்கு. அந்த 10 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன வந்துருவாங்க? 4 வந்துருவாங்க. 10 மைனஸ் 4 என்ன வந்துருவாங்க? 6 டிவைட் பை 2 வந்துடும். 10 மைனஸ் 4 6, 6 டிவைட் பை 2 3 கிடச்சிருவாங்க.
அப்போ பாண்ட் ஆர்டர் பாருங்க நமக்கு 3 கிடைக்குது. ஏன் 3 கிடைக்குது அப்படின்னா இவங்க 15 எலக்ட்ரான் சிஸ்டமா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டாங்கன்னா 14 எலக்ட்ரான் சிஸ்டமா மாறிடுவாங்க. 14 எலக்ட்ரான்ஸ் யாருடையது? நைட்ரஜன் மாலிகுல் உடையது. இப்போ பாண்ட் ஆர்டர் 3 வந்துருவாங்க. அப்போங்கிறது பாண்ட் ஆர்டர் 3 அப்படிங்கிறது நம்ம கரெக்ட். இப்போ இந்த 1 அன்ஃபேட் எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சா, இப்போ எல்லாமே ஃபேட் ஆயிட்டாங்க. அப்போ டயாமேக்னெட்டிக்ல வந்துருவாங்க. N2 2+ அப்படிங்கிறப்போ இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆக போறாங்க. இங்க பாருங்க இந்த 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆக போறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அன்ஃபேட் எலக்ட்ரான். அப்போ பாராமேக்னெட்டிக்ல வந்துருவாங்க. இப்போ எங்க எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகிக்கிறது பாருங்க பாண்டிங்ல இருந்து லாஸ் ஆயிருக்கு. அப்போ 9 தான் வருவாங்க. ஓகேவா? ஆன்டி பாண்டிங்ல ஏற்கனவே ஒன்று லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பாண்டிங்ல இருந்து ஒன்று லாஸ் ஆயிருக்கு. அப்போ 9 - 4 வருவாங்க. அப்போ 5 வந்துடும். 5/2 2.5 கிடைச்சிடும். 2.5 கிடைச்சிருவாங்க. அடுத்து NO- அப்படிங்கிறப்போ ஏற்கனவே பாருங்க நம்ம எடுத்துட்டோம்ல, இங்க 2 அப்படியே தான் இருக்க போறாங்க. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். பாருங்க நான் இங்க நோட் பண்றேன். 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் அப்படி விட்டுடலாம். இங்க வந்து ஒரு 1 எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம விட்டுடலாம். அப்போ NO- இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது. ஆட் ஆகிற எலக்ட்ரான் இங்க வந்து ஆட் ஆவாங்க. ஓகேவா? அப்போ பாருங்க 2 எலக்ட்ரான் அன்ஃபேட் எலக்ட்ரான் இருக்காங்களா, அப்போ இவங்க பாராமேக்னெட்டிக்ல வந்துருவாங்க. பாராமேக்னெட்டிக் ஆன்டிபாண்டிங்ல பாண்டிங்ல வந்து 10 எலக்ட்ரான்ஸ் தான். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்த NO-க்கு 10 தான் வந்தாங்க. அப்படி வச்சுக்க போறோம். ஆன்டிபாண்டிங்ல ஏற்கனவே 5 வந்துச்சு ஸ்டார்டிங்ல NO-க்கு. இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ 6 வந்துருவாங்க. 10 - 6 4 வந்துடும். 4/2 2 கிடைச்சிடும். பாண்ட் ஆர்டர் என்னது? 2 கிடைச்சிருவாங்க. அதுவே NO2- வந்தாங்க அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த எலக்ட்ரான் இங்க வந்து ஆட் ஆக போறாங்க. ஓகேவா? +1 எலக்ட்ரான் இங்க ஆட் ஆவாங்க. அப்போ இது ஃபேர் ஆயிட்டாங்க. ஓகேவா? இவங்க ஃபேர் ஆயிட்டாங்க. இவங்க அன்ஃபேர் எலக்ட்ரானா இருக்கிறாங்க. அப்போ பாராமேக்னெட்டிக். ஆட் ஆன எலக்ட்ரான் எங்க ஆட் இருக்கு? இங்க வந்து ஆட் இருக்கு ஆன்டிபாண்டிங்ல. அப்போ என்ன வந்துருவாங்க? 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் இருக்கா. ஏற்கனவே இங்க 5 இருந்தாங்க. 2 எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ 7 வந்துருவாங்க. 10 - 7 3 வந்துருவாங்க. 3/2 1.5 கிடைச்சிருவாங்க. 1.5. அப்போ மேக்ஸிமம் இந்த பாண்ட் ஆர்டர் ஒரு மாலிகுலுக்கு MO தியரி யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாவோ இல்லைனா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை பாண்ட் ஆர்டராவோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான மாலிகுல்ஸ், அதாவது O2 மாலிகுல், N2 மாலிகுல், NO மாலிகுல், CO மாலிகுல் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரிலேட்டடான இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் லிங்க் தரோம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.